வரசக்தி விநாயகர், ஸ்ரீ காருண்யாம்பாள் உடனுரை, ஸ்ரீ காரணீஸ்வரர் கோவில். ஹரஹர நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா. தென்னானுடைய சிவனே போற்றி, எந்நாற்றவர்க்கும் இறைவா போற்றி. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை, இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றினை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நிர்மதி வேதியன், அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். தென்னானுடைய சிவனே போற்றி, எந்நாற்றவர்க்கும் இறைவா போற்றி. இத்தலமானது பெருங்களத்தூர் ரயில் நிலையத்தில் இருந்து சற்று தொலைவில் கலைஞர் நெடுஞ்சாலையின் சாலையோரம் அமைந்துள்ள கோயில் திருக்குளத்தின் உட்புறமாக எழிலுற அமைந்திருக்கிறது. 1963 ஆண்டு தொடங்கப்பட்டு பக்தர்களுக்கு இறைவன் என்றுமே பரிபூர்ண அருளை வழங்குமாற சிறப்பான ஒரு ஆலயம் ஸ்ரீ காருண்யம்பிகா சமேத காரணீஸ்வருடைய ஆலயம். இத்திருத்தலம் சைவ வைணவர்களின் ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளன. இதற்கு காரணம் விஷ்ணு, மகாலட்சுமி, ஆஞ்சநேயர் இக்கோயிலில் ஒரு சேர அமையப் பெற்றதுதான். இந்த விநாயகர் ஆதி விநாயகர் என்ற நாமம் கொண்டு இங்கு பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். இக்கோயிலில் விநாயகர் சதுர்த்தி விழா 5 நாள் பெருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. மற்றும் மாதந்தோறும் சங்கடஹர சதுர்த்தி வழிபாடும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய முக்குணங்களின் சக்தியாக விளங்கக்கூடிய ஸ்ரீ துர்கா தேவியானவள் நம்மை எல்லாம் காக்கும் பொருட்டு ஒவ்வொரு யுகத்திலும் தோன்றி மக்களுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் ஆனந்தத்தையும் மன அமைதியையும் பயமின்மையையும் பெரும் வாழ்வையும் தருகிறாள். அவளே இத்திருத்தலத்தில் கனக துர்க்கையாக வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறாள். தென்முகக் கடவுளான ஸ்ரீ கால பைரவர் இந்த ஆலயத்திலே சிறப்பான விசேஷமான சன்னதி. மாதந்தோறும் அஷ்டமி பூஜையாகப்பட்டது சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த ஆலயத்திலே வரக்கூடிய மக்கள் பக்தர்களும் இந்த அஷ்டமியில் பூஜையில் கலந்து அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள சகலவிதமான கஷ்டம் துன்பங்கள் அனைத்தையும் நிவர்த்தி செய்யும் விதமாக இந்த சன்னதியாகப்பட்டது சிறப்பான முறையிலே இங்கே அருள்பாலித்து வருகின்றார் தென்முகக் கடவுளான காலபைரவ பெருமான். பலவிதமான கஷ்டங்கள், பில்லி சூன்ய தோஷங்கள், எல்லா விதமான தோஷங்களாக இருந்தாலும் அந்த தோஷமாகப்பட்டது களையப்பட்டு ஸ்ரீ காலபைரவ பெருமான் நமக்கெல்லாம் பரிபூர்ண அனுகிரகத்தை என்றுமே அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார்.
இப்போது நாம் காணவிருப்பது காரணீஸ்வரரின் அபிஷேகம் மற்றும் ஆராதனை. ஐந்தான முகமெதிரில் அருள் பொழியுதே, அனலான மலை காண மனம் குளிருதே. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. புவனங்களாளும் அண்ணாமலையே, புவனங்களாளும் அண்ணாமலையே, எனது விழிகளில் காணும் பொழுதிலே மாறிடுதே, மனம் ஊறிடுதே. அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே, உண்ணாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. யுகம் 4 தாண்டியே முகம் வேறு காட்டியே, ஜகம் யாவும் ஆழ்கின்ற அருணாச்சலா. யுகம் 4 தாண்டியே முகம் வேறு காட்டியே, ஜகம் யாவும் ஆழ்கின்ற அருணாச்சலா. சத்தியம் நீதான், சகலமும் நீதான், நித்தியம் என்னில் நிலைப்பவன் நீதான் அருணாச்சலா. உனை நாடினேன் அருணாச்சலா, உனை நாடினேன். சிவலீலை செய்யாமல் சிறு ஏனையாட்கொள்ள சிறிதேனும் தயவோடு அருள்வாயப்பா, சிறிதேனும் தயவோடு அருள்வாயப்பா. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. முடி மீது தீபமாய், மடி மீது ஜோதியாய், அடிவாரம் வெம்மையாய் உனை காண்கிறேன். முடி மீது தீபமாய், மடி மீது ஜோதியாய், அடிவாரம் வெம்மையாய் உனை காண்கிறேன். தீயனும் லிங்கம் ஜோதியில் தங்கும், பாய்ந்திடும் சுடராய் வான்வெளி பொங்கும் அருணாச்சலா. உன் கோலமே
அருணாச்சலா உன் கோலமே மனம் காண வர வேண்டும், தினந்தோறும் வரம் வேண்டும். மலையான நாதனே அருள்வாயப்பா, மலையான நாதனே அருள்வாயப்பா. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. புவனங்களாளும் அண்ணாமலையே, புவனங்களாளும் அண்ணாமலையே, எனது விழிகளில் காணும் பொழுதிலே மாறிடுதே, மனம் ஊறிடுதே. அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே, உண்ணாமுலை நாதா எங்கள் உளம் நிறைந்தோனே. அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே, உண்ணாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே. அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே, உண்ணாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே. இந்த ஆலயத்திலே இன்னும் சிறப்பான முறை வெள்ளிக்கிழமை தோறும் கோபூஜையாகப்பட்டது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த கோபூஜை எதற்காக தான் கன்னி பெண்களுக்கு திருமணம் ஆகிற வயதில் திருமணம் ஆகாமல் பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆலயத்திலே வரக்கூடிய கன்னி பெண்கள் இந்த கோபூஜையிலே கலந்து கொண்டு காருண்யம்பிகா சமேத காரணீஸ்வரருடைய பரிபூர்ண அருளை பெற்று அவர்களுடைய அருளாலே அதிசீக்கிரமாக திருமண வைபவமாகப்பட்டது நடைபெற்று கொண்டிருக்கின்றது.
ஸ்ரீ காருண்யாம்பாள் அம்மனின் அபிஷேகங்களையும் ஆராதனைகளையும் நாளை பார்க்கலாம்.